ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பிளட் மூன் SMP பார்ட் 2 வீடியோ வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆள் யாருன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த ஆள் என்னன்னா, நான் சிவனே நீங்கள் உட்காந்து வீடு கட்டலான்னு கிளியர் பண்ணேன் கைஸ். கேவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணால், சரி ஓகேன்னு நானும் அப்படியே இவனோட ஐக்கியமாயிட்டேன். ஸோ அப்புறம் ஆக்ஸ் கேட்டான், எதுக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி ஆக்ஸை கொடுத்தா நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். போட்டுன்னு அடிச்சுட்டான். டேய், அவன் செத்துட்டான்டா. சரி, என்ன அது எதுக்கு அடிச்சான்னு கேட்டிங்கன்னா, அது அவன்லாம் அடிக்கல, நானாக தான் கைஸ் அடிக்க சொன்னேன். ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த் ஹங்கர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி, எதுக்கு கலந்து அடித்து செத்து போயிட்டோன்னா திரும்பி வந்துடுமே அப்படின்னு சொல்லி நானும் அதனால தான் பண்ண சொன்னேன். பாருங்கள், ஒழுக்கமாக எல்லாத்தையும் போட்டுறான். திரும்பியும் பாருங்கள், எல்லா பொருளையும் திரும்பி போட்டான். அப்புறம் இங்கே ஒரு கேவு தான் கைஸ். நான் கேவு போகிறதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன். ஏன்னா அவன் தனியாக போனால், நான் தனியாக போனால் அடி வாங்குவோம், அவன் தனியாக போனாலும் அடி வாங்குவோன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போனால் அடி வர மாட்டோம் நம்பி போனோம். ஆனால் அப்பயும் அடி தான் வாங்கினோம். ஒன்றும் பெருசானது இல்லை, அப்பயும் அடி தான் வாங்கினோம். பாருங்கள், கீழே சில்லறை செதுற மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் அப்படி செத்து போனது பாருங்கள். என்ட்ரிலேயே நம்மளை அடிப்பாங்க. சும்மாலாம் கிடையாது. போட்டு நாக் பேக்லாம் வச்சுருப்பாங்க போல். நம்ம ஸ்வாடு வச்சு அடித்தா கூட இந்த அளவுக்கு டேமேஜ் போகாது ஈஸி இவனுங்களுக்கு. சரி ஓகே, டார்ச் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி ஓடலான்னு பார்த்தா, இந்த ஆள் இனியா ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் ஒரு ஓரமாக. நானும் அவனும் ஓடிக்கிட்டே இருந்தோம். ஓடினேன் இந்தியாவின் எல்லை வரையும் ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த ஆள் ஓடுறேன், நானும் ஓடுறேன். அந்த ஆள் பார்த்தா ஜாம்பியெல்லாம் கூப்பிட்டு வந்து என் மண்டையில் தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறான். அப்படின்னு இருந்தது. அப்புறம் இந்த இடத்துல லேகாக இருந்தது. சரி, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட எல்லாரும் கொண்டு வந்தான். விடுவேனா நான் ஓட்டேன் அப்படியே. சரி, அப்புறம் நான் பொருள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஆளை விட்றா சாமின்னு நான் மேலே வந்துட்டேன். நான் மேலே வரேன், இவன் கீழே போகிறான். யாரையா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் மேலே வந்தால் இவன் கீழே போகிறான். என்னையா பண்ணுறேன்னு தான் இருந்தது. அப்புறம் திரும்பி ஆன்ட்டேன். திரும்பி என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ணல, திரும்பி ஓடிக்கிட்டே தான் இருந்தோம். அப்புறம் இங்கே ஒரு அயன் பார்த்தேன்னு சொன்னான், அதை அப்படியே உடச்சிக்கிட்டு இருந்தோம். நான் முதல்ல கேவ் வந்ததுக்கு டைமண்டு அப்புறம் அயன் இது 2மே தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வந்தோம். அதே மாதிரி கைஸ், இந்த இதில் ஒரு அப்டேட்டு சொல்லிடுறேன். நான் டீம் 2லேருந்து டீம் 1க்கு மாறிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஆள், அப்புறம் வசந்த் ப்ரோ, அப்புறம் நம்ம நட்பு ப்ரோ, இவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். அதனால் அந்த டீம் 1க்கு போயிட்டேன், எனக்கு அது பிடிச்சிருந்ததுனால. அப்புறம் இந்த ஆள் சாம்பியெல்லாம் துரத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தேன், ஜாலியாக இருந்தது. அப்புறம் பார்த்தா நம்மளை அடிக்க ஒருத்தன் வந்துட்டான். விடுவேனா நான் பிரிட்ஜு போட்டு மேலே போயிடுவேண்டா அப்படின்னு சொல்லி பிரிட்ஜு போட்டால் அவன் மண்டையை தட்டான். ஐயோன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஆள் செத்து போயிட்டான் சாம்பிக்கிட்ட. அவன் அந்த ஆள் கதறினான், உதவி பண்ணியான்னு. நான் கேட்கவே இல்லையே, நான் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். இதில் இவங்க வேறு மெசேஜாக போட்டு தள்ளுறாங்க டெலகிராமில். நான் என்ன பண்ணுறேன், அது நான் ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியலை. நான் என்ன பண்ணுறது? சரி, அது எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லித்தாங்க கைஸ். வீடியோ எடுக்கும்போது எப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். போன வீடியோவுக்கு செம்ம ரெஸ்பான்ஸு. நல்லா இருந்தது நிறைய பேர் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் நல்லா போகும்னு நம்புகிறேன். அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ நல்லா தான் இருந்தது. அப்புறம் இந்த ஆளுகிட்ட பொருள்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா போட்டு நீங்கள் முன்னாடி வந்துட்டான். எப்படியா இங்கே வந்தன்ற மாதிரி தான் இருந்தது. சரி, நான் அவன் அயனையும் அவன் பிக்கேக்ஸையும் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டு கொஞ்சம் அந்த ஃபர்னஸ் செஞ்சு கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம், அயனெல்லாம் உருக்க போட்டு திரும்பி கேவில் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் ஃபர்னஸ் வச்சேன். அந்த ஆள் அயனை அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் அப்படியே திரும்பியும் கேரட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கேவில் போயிட்டேன். எதுக்கு அடி வாங்கலாம், வேறு எதுக்கு? நம்ம அடி வாங்குவோம், நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். வந்தது 1 மணி நேரமாக ஆடிக்கிட்டு இருக்கோம், 7 லைன் தான் எடுத்தோம். பார்த்தீங்களா, இப்போ தெரிஞ்சிருக்கோம் நாங்கள்லாம் ஒரு ப்ரோ பிளேயர்னு. நீங்கள் வேறு ஏன் கேட்குறீங்க? 1 மணி நேரம் போனது கூட இல்லை கைஸ். இந்த எண்டிங்கில் ஒன்று பண்ணுவான் பாருங்கள் அந்த ஆள், அதெல்லாம் மறக்கவே முடியாது உங்களால். சரி ஓகேன்னு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே போயிட்டேன். திரும்பியும் பயமாக இருக்குன்னு. ஏன்னா கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது, எதாவது ஆகிட போகுதுன்னு. இந்த வர டார்ச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு பயமாக இருந்ததுன்னு போயிட்டேன். அப்புறம் என்னாச்சு, கீழே செத்துட்டேன். அதனால் நான் இங்கே ஒரு கிளச்சு பண்ணுவேன் பாருங்கள். அப்படியே கீழே விழுற மாதிரி விழுந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவேங்க திரும்பியும் தண்ணியில். செம்ம கிளச்சு பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல. அப்புறம் இங்கே ஒரு மைண்ட் ஷாஃப்ட் பார்த்தோம். அப்படியே அந்த மைண்ட் ஷாஃப்ட்டு கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம்.
அப்படியே அந்த ஆள்கிட்ட அந்த டார்ச் இருந்தான். அந்த டார்ச்சை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே ஒரு தண்ணி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. கொய்யால நீயா நானா பார்த்துடலாம்டா அப்படின்னு நானும் அதோட ஃபைட் பண்ணிட்டுருந்தேன். பார்த்தா கடைசி வரைக்கும் பார்த்தா அவனே 2 பாயிண்ட் முன்னிலையிலே இருக்கான். நானும் எடுத்துகிட்டு திரும்பியும் போட்டு விட்டுறேன் கைஸ் தண்ணியை. எனக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே மண்டையெல்லாம் ஒரு மாதிரி சூட ஆரம்பிச்சிச்சு. அதனால் இது வேலைக்கு ஆகுதுன்னு ஸ்டோனை போட்டு அடைச்சிட்டு இப்போ பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி இதுவாகிட்டேன். கிளம்பிட்டு அப்படியே இங்கே ஒரு பக்கம் கேவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி போச்சு, ஆழமாக போகுது. இந்த ஆள் வேறு போகலாங்கிறாங்க. நான் அடி வாங்கிட்டேனாலும் திட்டுறாங்க. நானும் ஒன்று சொல்லி சரி இப்போ நானும் கொஞ்சம் அங்கிட்டின்னு பார்த்து இங்கே அயனு அப்பா ஒரு வழியாக ஃபைனலி ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ அயன் கிடச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். நிறைய அயன் கிடச்சிது, ஆனால் அதெல்லாம் காட்டல. ஏன்னா நான் அதெல்லாம் காட்ட வேணான்னு சொல்லி இங்கே போயிட்டு இருக்கும்போதே இங்கே டைமண்டு சூப்பரியா. யோ இதுதாயா எனக்கு வேணும். மாசியா நீங்கள்லாம், ஆனால் உண்மையாக மாசு பாருங்க. டேய் அவன் செத்துட்டான்டா. யோ போங்கய்யா அப்படின்னு நான் இங்கே இன்னொரு டைமண்ட் எடுக்க வந்துட்டேன் கைஸ். இந்த இங்கே ஒரு டைமண்டு பார்த்தேன், ஆனால் எங்கேன்னு தெரில. இங்கே தான் கைஸ் இருந்தது. எங்கேயோ அங்கே இருக்குது பாருங்கள். எனக்கு கொஞ்சம் நான் அந்த ஆளை வந்து கோர்த்து விட்டு நம்ம சாம்பிக்கிட்ட கோர்த்து விட்டு நான் மட்டும் விட்டுட்டேன். அந்த ஆள் கையில் வர டூல்ஸ் எதுவும் இல்லை, போட்டு செய்கிறாங்க அந்த ஆள். எப்படியும் அப்படி இப்படின்னு எடுத்து ஒரு 10 டைமண்ட் எடுத்துட்டோம் நண்பர்களே. எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்தது கைஸ். 10 டைமண்ட் எடுத்துட்டோம். அந்த ஆள் நாங்கள் அப்போ டீம் பிரிச்சுக்கல, நாங்கள் ஒரே டீம்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. அதனால் நானும் அவரும் வந்து 5 டைமண்டாக பிரிச்சுக்கலான்னு இருந்தோம். சரி ஓகேன்னு அந்த ஆளை ஓட சொல்லிட்டேன். ஓடையா அப்படின்னு ஓட சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோதான், 10 டைமண்ட் எடுக்கிறது தான் எங்கள் பிளானு. எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான்னு முடிவு பண்ணி தண்ணியை போட்டு எடுத்துகிட்டு அப்படியே போய்ட்டு இருந்தேன் கைஸ். போயிட்டு ஓடுறேன் அப்படியே ஒரு சூறாவளி கிளம்பி எதேன்னு ஓடுறேன் அப்படியே. அந்த ஆள் பார்த்தா என்ன பார்த்து ஓடிக்கிட்டே வெளியே போடியா அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு ஓடுறான். நானும் அவனும் பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருந்தோம். நிற்கவே இல்லையா, ஒரு இடத்துல கூட நிற்கலை. ஏன்னா ஒரு வேளை செத்துட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான் கைஸ். இந்த ஆள் என்னை போட்டு கலாச்சி தள்ளிடுவான். ஏன்னா என்கிட்ட தான் டைமண்ட் இருக்குது எல்லாமே. ஐயோ அப்படின்னு பார்த்தா பாய்சன் எஃபெக்ட் சூப்பரியான்னு பார்க்கும்போது இங்கே 2 டைமண்டு. ஐயா போடு சூப்பரி அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. கைஸ் இந்த ஆள் பாருங்க கைஸ், அந்த ஆள் பிஓபியில் என் கூலியே வாயா, நான் எங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் நாங்கள் 2 பேரும் விளாடும்போது செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமண்டுக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்த இன்னொரு 6 டைமண்டை மைண்ட் பண்ணிக்கிட்டோமே தவிர அந்த 10 டைமண்ட் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. எல்லாம் என்னாலும் சொல்லவா இல்லை இவனாலும் சொல்லவான்னு தெரில. ஸோ பாய் கைஸ். இது என்ன பிரமாதம், இது ஒரு